டெல்லி குண்டுவெடிப்பு பயங்கரவாதி உமரின் புதிய சிசிடிவி காட்சியானது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 10-11-2025 அன்று நடந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகி இருக்கிறது. டெல்லி குண்டுவெடிப்பு பயங்கரவாதி உமரின் வீடியோ புதிய சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கி கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த சிசிடிவி காட்சி இந்த சம்பவத்திற்கு என்ன தொடர்புடையது? என்ன இந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருக்கிறது? விவரங்களை பதிவுபடுது. கடந்த திங்களன்று டெல்லி செங்கோட்டை அருகே நடைபெற்ற கார் வெடிப்பு சம்பவம் நாட்டையே உலுக்கி இருக்கிறது. இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது ஜெய்ஷ் முகமது பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்புடைய மருத்துவரான உமர் நபி என்பதும், இந்த கார் வெடிப்பில் அவரும் உடல் சிதறி உயிரிழந்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த உமர் சென்ற இடங்கள், யாரை சந்தித்தார் என்பது தொடர்பான பல்வேறு சிசிடிவி காட்சிகள் 2 நாட்களாக வெளியாகி வரும் நிலையில் தற்போது அவர் தொடர்புடைய மற்றொரு சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சி என்பது ஒரு செல்போன் கடையில் உமர் அமர்ந்திருக்கிறார். அதுதான் தற்போது கிடைத்திருக்கிறது. ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்போன் கடையில் தான் உமர் அமர்ந்திருக்கிறார். அதாவது உமர் 2 செல்போன்களை வைத்திருந்ததாக கூறப்படுகிறது. அவற்றில் ஒரு செல்போன் பழுதாகி விட்டதாகவும், அந்த பழுதான செல்போனை சரி செய்வதற்காக சம்பந்தப்பட்ட செல்போன் கடைக்கு சென்று தன்னுடைய ஒரு செல்போனை கொடுத்து பழுதை சரி செய்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்பு வெளியான காட்சிகளை காட்டிலும் தற்போது வெளியாக இருக்கக்கூடிய காட்சியில் உமருடைய முகத்தை மிக தெளிவாக நாம் பார்க்க முடியும். இதற்கு முன்பு வெளியான சிசிடிவிகளில் எல்லாம் முகருடைய முகம் அத்தனை தெளிவாக தெரியாது. ஆனால் இன்று வெளியாக இருக்கக்கூடிய இந்த காட்சியில் அவருடைய முகம் மிக தெளிவாக தெரிவதை நாம் காணலாம். டெல்லி செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த கார் குண்டுவெடிப்பை நிகழ்த்தியவர் ஒரு டாக்டர். இவரின் பெயர் உமர் முகமது. தற்போது இவர் அமர்ந்திருக்கக்கூடிய சிசிடிவி காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.